மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த விசுவாச வருஷத்திய பலன்களை நான் சொல்ல போறேன், கோச்சார பலன்களை. சரிங்களா? இப்ப மிதுன ராசியிலேயே இப்ப குரு வந்திருக்கிறாரு. ராசியிலேயே குரு வந்துட்டா என்ன பண்ணுவாருன்னா, மன உளைச்சலை ரொம்ப கொடுப்பார். இருக்கிற இடத்த விட்டு வேற போயிடலாமா அந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாம் கொடுப்பார். அதனால கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இருந்தாலும் அவர் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு குலத்தை வாழ்ந்து உங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி நல்ல நன்மைகள் எல்லாம் அவர் பண்றாரு. 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. கணவன் மனைவி உறவுல இருந்த கஷ்டங்கள், அவங்க பிணக்குகள் இதெல்லாம் நீக்கி அவர்கள் சந்தோஷமா வாழ்றதுக்கான வழிகளை அந்த குரு பகவான் கண்டிப்பா செய்வாரு. 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க தூர தேசத்துல தூர நாடுகள் அல்லது நீங்க வெளி மாநிலங்கள் அல்லது நம்ம தமிழ்நாட்டிலேயே நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணிருக்கீங்க கோவில் போகணும்ட்டு, அப்ப அந்த கோவில் போறதுக்கான அனுகூலங்களை அவரு நல்குவார். சரிங்களா? அப்ப அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லதே செய்ய இருக்கிறாரு. சனி பகவான் என்ன பண்றாரு, உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார், சுகஸ்தானத்தை. அப்போ உங்களுடைய சுகங்கள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்போ, உங்களுடைய தாயாருக்கு உடல்நல பாதிப்புகளை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க மேல நல்ல ஒரு அக்கறை எடுத்துக்கோங்க. சனி பகவானுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், தூய்மை பணியாளர்கள் இவங்களுக்கு எல்லாம் உதவிகள் பண்ணிட்டாங்க. முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க. இந்த உதவிகள் சனி பகவான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருவாரு. அதனால தாயார் உடல்நிலையில நீங்க நான் சொன்ன மாதிரி சனி பகவான் சொன்ன இந்த சமூக பரிகாரங்களை செய்யுங்க, நல்லா வருவாரு. உங்களுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு இருந்ததுனாக்கா நீங்க ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் விளக்கு போட்டுக்குவாங்க. இது போட்டாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் சனி பகவான் கொடுத்துருவாரு. அதனால இந்த கோச்சார பலன்கள் பார்க்கும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு நன்மையே தரக்கூடியதாக இருக்கு. நன்றி. பிரபஞ்ச இணைப்புகள் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் ஷேர் பண்ணுங்க, அவங்களெல்லாம் பார்க்க சொல்லுங்க. இதுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது இதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்களுடைய சந்தேகங்களை தெரிவிங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோல நம்ம அதை பத்திலாம் கிளியரா நம்ம விவாதிப்போம்.